நாயின் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்காருங்க. அது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலிலேயா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு நடந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் அநேக அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சுட்டாரு. செஞ்சிட்டு இருக்கும்போது போயிட்டு கொண்டிருக்க அந்த நேரத்துல வழியில ஒரு விதவை பெண் தன்னுடைய மகன் இறந்து விட்டான். அந்த விதவை பெண்ணுடைய மகன் இறந்து அந்த பாடியை தூக்கிட்டு துக்கத்தோட ஒரு துக்க நிகழ்ச்சி அங்க நடந்து கொண்டிருக்கு. துக்கத்தோட அந்த வழியாக கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய சீடர்களோடு. அப்போ அந்த அம்மா ரொம்ப துக்கத்தோட இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடியை தூக்கி கொண்டு அதுல பிணம் கிடக்குது, அதை பார்த்து கொண்டே அவர் போகும்போது நின்று விட்டார். அந்த இடத்த விட்டு நின்று விட்டு பாடை கிட்ட போய் அந்த பாடையை போய் தொடராருங்க. ஒரு செகண்ட் தொடராரு, அவ்வளவுதான். தொட்ட அந்த அடுத்த செகண்ட் அந்த விதவையினுடைய மகன் இறந்து போன அந்த மகன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தான். உயிர் வந்துட்டு, அவள்தான் வந்துடுச்சு, உயிர் வந்துடுச்சு. அந்த அந்த நாயின் ஒரு விதவை, கணவர் இல்லாத ஒரு விதவை. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அவங்க பிள்ளை தான். அந்த பிள்ளையும் இறந்து போயிட்டாரு. அவங்க எவ்வளவு ஒரு துக்கத்தோட இருப்பாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த துக்கத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கினாரு. கிட்ட போய் அந்த பாடியை தொட்ட உடனே உயிர் வந்துடுச்சு. எதுக்காக இதுன்னா, ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்காரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மரித்த லாசருவை உயிரோட எழுப்பியிருக்காரு. நான் நிறைய அதை பத்தி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இறந்து போன லாசருவை உயிரோட எழுப்பியிருக்காரு. அப்ப நாயின் ஒரு விதவியினுடைய மகனையும் உயிரோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்பியிருக்காருங்க. இயேசுவால முடியாத காரியம் அந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன் உங்ககிட்டன்னா, நீங்க துக்கத்தோட கண்ணீரோட இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியுது. நான் அதனாலதான் சொல்றேன், உங்க துக்கத்தோட நீங்க வாழ வேணாம், உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்க கேட்டு பாருங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்துல சொல்றாரு, நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு தரேன்னு சொல்றாருங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கறது நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுக்க தயாரா இருக்காரு. உங்களுடைய துக்கத்தை அவர் போக்க தயாரா இருக்காரு. அவர் அநேக அற்புதங்கள் செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்களா, இன்னொரு அற்புதத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இதை நான் சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு யவீருவின் மகள். யவீருவின் மகள் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஜப தலைவன், ஜப ஆலயத்தினுடைய தலைவன், அவருடைய மகள், ஒரு பெண், ஒரு 15 வயதான மகள். அந்த மகளானவள் இறந்துடுறா. இறக்கல, உயிரோட இருக்கா. ஆனா அவருடைய இறக்கும் தருவாயில துடிச்சு கொண்டிருக்கிறா. உயிர் போய் கொண்டிருக்கு. ரொம்ப வேதனைக்கு மத்தியில் இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பொண்ணு செத்து போயிட்டா நினைச்சிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. உயிர் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. அங்க வந்து ஓடியாராரு, இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், ஆண்டவர் நன்மை செய்வாரு, அவரால் முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு அவர் விசுவாசத்தோட இயேசப்பா கிட்ட வந்து நிக்கிறாரு. ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய மகள் இறக்கும் தருவாயில் போராடி கொண்டிருக்கிறாள், அவளை காப்பாத்துங்க, தயவு செய்து உதவி செய்யுங்க, நீங்க வந்தீங்கன்னா காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு நம்பிக்கையோடு இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து, நீ வா போகலாம் சொல்லி கூட்டிட்டு போறாரு. அவங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. வீட்டுக்கிட்ட போறாங்க. வீட்டுக்கிட்ட போனா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அப்பா உன்னுடைய பொண்ணு செத்து போயிட்டாப்பா, இனிமேல் பற்றி யாருமே காப்பாற்ற முடியாது, செத்து போன பொண்ணை எப்படி காப்பாற்ற முடியும், வேஸ்ட் நீங்க வர்றதுன்னு சொல்றாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, அம்மா அவள் மரிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள், நீங்க என்ன பண்றீங்கன்னா சற்று விலகி செல்லுங்கள். என்னோட வந்து என் சீஷர்களும் அந்த பெண்ணுடைய தாயும் தகப்பனும் மட்டும் இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்கள மட்டும் உள்ள கூட்டிட்டு போறாரு. கதவை தாப்பல் போடுறாரு. உள்ள வந்துட்டு அந்த சிறுமி கிட்ட வந்து பாக்குறாரு. அவள் இறந்துதான் போயிருக்கா. ஆண்டவர் வந்து அந்த சிறுமிய தொட்டு, சிறுமியே எழுந்துரு, இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க, சிறுமியே எழுந்துருன்ற வார்த்தை சொல்றாரு. அந்த சிறுமியானவள் எழுந்து உட்கார்றா. தூக்கத்துல இருந்து எழுந்தா மாதிரி எழுந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்து உட்கார்றா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இயேசுவால முடியாத காரியம் உலகத்திலே கிடையாதுங்க. அவரால் என்ன முடியாது, எல்லாமே முடியும்.